ஆக்சுவலா சோசியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதை பார்த்தோன்னே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. கூடவே ஒரு கொஷினும் ரைஸ் ஆச்சு. நிஜமாவே இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல தான் நடக்குதா அப்படின்னு. என்னன்னு பாக்குறீங்களா? திமுக அவங்களோட பிரச்சாரத்தை பிரச்சனையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்த்தேன். அதாவது மக்கள் கிட்ட திமுக வேட்பாளர்கள் ஓட்டு கேட்க போற இடத்துல, பெரும்பாலான இடத்துல மக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டு துரத்தி அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்த்தேன். நிஜமாவே அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க. மக்களே மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களை மாதிரி எதிர்கட்சி ஆட்களுக்கு எல்லாம் வேலையே இல்லைங்க ஐயா. நாங்க வேலையே செய்யாம ஜெயிச்சிருவோங்க ஐயா. ஆனா இதெல்லாம் தெரியாம நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? பாரத பிரதமர் மோடி ஐயா தமிழ்நாட்டுல 7 நாள் பிரச்சாரம் பண்ணா போதும், எங்க வேட்பாளர்கள் பிரச்சாரமே பண்ணாம நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லிருக்கீங்க ஐயா. ஐயா உங்ககிட்ட நாங்க ஒரு சேலஞ்ச் பண்றோங்க ஐயா. அதாவது நீங்க அறிவிச்சிருக்கீங்க இல்லையா, உங்க கட்சி உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த தொகுதிக்கு போய் மக்கள் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம பிரச்சாரம் பண்ணி அந்த தொகுதியை விட்டு வெளியே வராங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க ஐயா. அப்படி வந்தாலே போதும், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க ஒத்துக்கிறோங்க ஐயா. என்ன நடக்குது, மக்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாம நீங்களா உங்க சர்வாதிகார ஆட்சியில இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் மக்கள் இருக்கணும், இப்படிதான் நினைக்கணும், இப்படிதான் ஓட்டு போடணும் நீங்களா டிசைட் பண்ணாதீங்க ஐயா. மக்கள் நிறைய நொந்து போயிருக்காங்க. களத்துல போய் கேட்கும் போது அவங்க விடுற கண்ணீருக்கு எங்க கிட்ட பதிலே இல்லைங்க ஐயா. நீங்க பண்ண தப்புக்கு நாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்காக நாங்க சொல்லல, மக்களோட மக்களா நாங்க அதை அனுபவிச்சதுனால நாங்க உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த டைம் ஆது மக்களுக்கு இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து 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 அவங்களை ஏமாத்தாம அவங்க வாழ்க்கைய தயவு செஞ்சு எந்த ஒரு கெடுதலும் செய்யாம நிம்மதியா வாழ விடுங்க. உங்களை கரம் தாழ்த்தி கேட்டுக்கிறோம்.